ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சனோட கவுண்டர் டாப்பையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டைல்ஸு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் எப்படி நம்ம சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் நான் லிக்விட் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு ஸ்க்ரப்பரை வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்புக்கு இந்த பக்கத்தில் நான் அந்த கிச்சன் மேடையை ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்புக்கு பின்னாடி உள்ள அந்த டைல்ஸு சைடில் உள்ளது எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ரொம்பையும் சொரப்பாக இருக்கக்கூடியதை எடுக்க வேண்டாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டீல் அடுப்புங்கிறதுனால அதில் கோடுகள் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போது இந்த அடுப்புலையும் மேலே கீழே சைடு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 3 days ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் மேடை எப்போதுமே க்ளீனாக நீட்டாக பிசுப்பு எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போ இந்த பர்னரை நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்ல, அது உங்களுக்கு தனி வீடியோவாக நான் போடுறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம்னா, இது மாதிரி காஞ்ச துணி, சுத்தமான காஞ்ச துணி, கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் ஒரு காஞ்ச துணியை வச்சு இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் பாருங்கள். அது எல்லா இடத்துலையுமே நம்ம இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கணும். ஈர துணி வச்சு துடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஈர துணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமே முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தண்ணியோட அளவு கம்மியாக நம்மளுக்கு தேவைப்படும் இதுமாரி பண்ணோன்னா. அதுமாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ஈர துணி வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நுரையாக வருது பாருங்கள், அந்த லிக்விடில் உள்ளது அது ரொம்பவும் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 தடவை துடைக்க வேண்டியது வரும். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு ஒரு 2 times தொடச்சா போதும். நம்மளுக்கு வேலை சீக்கிரமே முடிஞ்சிடும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். திரும்ப 2வது ஒரு தடவை கூட நான் எல்லா இடத்துலையும் தொடச்சி எடுத்துக்கிறேன். அதுமாரி இந்த கிச்சன் ஜன்னல் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது, அதுலேயும் தொடச்சிக்கிறேன். இதுமாரி எல்லா இடத்துலையுமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதுமாரி இந்த நோபு இருக்குது பாருங்கள், அதுலேயும் அழுக்கு இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு அதுலேயும் தொடச்சி எடுத்துக்கலாம். என்னோடய வீட்டில் எப்போதுமே நான் டெய்லியும் கிச்சன் கவுண்டர் டாப், அதாவது அந்த மேடையை டெய்லியும் இது மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். அந்த டைல்ஸை மட்டும் நான் 3 days ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போது இந்த சைடில் உள்ளதையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போது பாத்திரம் கழுவி வைக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்டை நான் கழுக போட்டுடுறேன். பாத்ரூமில் வச்சு கழுக போகிறேன். அது இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லலாம் நான் தண்ணி குடம் இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியும் நிறக்குடத்து தண்ணி, அப்புறம் குடிக்கக்கூடிய தண்ணியும் வச்சுருக்கிறேன். இந்த சைடில் உள்ள டைல்ஸ்லேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த டைல்ஸில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அது சில டைல்ஸ் நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், சில இதில் டிசைன் உள்ளதாக இருக்கும். அதில் அழுக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுமாரி இது கிச்சன் மேடையிலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஈர துணியை வச்சு ஒரு 2 times இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு டைல்ஸ்லேயும் நான் தொடச்சிட்டேன். இப்போது கிச்சனில் எப்படியும் சுவிட்ச் போர்டு நம்மளுக்கு இருக்கும், அதுலேயும் அழுக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கிச்சன் மேடையும் அந்த டைல்ஸையும் நம்ம துடைக்கும் போது அதையும் கூட சேர்ந்து நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலைகள் ஈஸியாக இருக்கும், பிசுப்பாகவும் இருக்காது. இப்போ தண்ணி குடம் எல்லாம் வச்சுருந்தோம் பாருங்க, அதை கொஞ்சம் முன்னாடி இழுத்து வச்சுட்டு அந்த இடத்துலையும் நான் தொடச்சி எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஜாஸ்தி நிறையா திங்ஸ் வைக்காமல் கம்மியாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட்டு மோடில் காமிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லா பாத்திரத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் உள்ள டைல்ஸையும் அந்த கிச்சன் மேடையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா மற்ற இடத்துல, அது மாதிரியே நான் பண்ணி விட்டுக்கிறேன் இதில்.
பண்ணிவிட்டு அதேமாதிரியே துணியை வச்சு தொடச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த சிங்கோட டேப் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இந்த சிங்க் இருக்குது பாருங்கள், இதையும் அதேமாதிரியே நம்ம பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இதுலேயும் வந்து கோடுகள் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கோடு விழுந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுமாதிரி இந்த தண்ணி போகக்கூடிய அந்த இது இருக்குது பாருங்கள், அதில் ஒரு வைக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும் சின்னதாக. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த அடைப்புகள் எதுவும் இருக்காது. வேஸ்ட்டு ஏதாவது போனாலும் சரி அதில் வந்து இருந்துக்கும். நம்ம அதை வந்து எடுத்து போட்டுடலாம். நீங்கள் நினைக்கலாம் வைப்பர் வச்சு வாஷ் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. வைப்பரோட இது மாதிரி ஈர துணியை வச்சு பண்ணும்போது நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி இருந்தால் நம்மளுக்கு வைப்பர் போதும். மற்றபடி வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஈர துணி தான் கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி இந்த சிங்குக்கு பின்னாடி இருக்க பாருங்கள் பக்கத்தில், இந்த டைல்ஸில் வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லியும் அந்த இடத்துல பாத்திரம் வாஷ் பண்ணுறதுனால இதில் அழுக்கு இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் அழுத்தி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். மீதி இடத்துல இருக்காது, கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுக்கு வந்து இருக்கும் எப்போதும். அதனால் அதை மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். எப்போதுமே நம்ம சிங்கை வந்து சுத்தமாக ஈரமே எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி நீட்டாக வச்சிட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிகள் எதுவும் இருக்காது. ஸ்மெல் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போது நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அங்கங்கே இருக்கிறத நான் வைப்பர் வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த வாஷ் பண்ண பாத்திரத்தை அந்த சைடில் நம்ம மாற்றி வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வைப்பர் வச்சு எடுத்து விட்டுடலாம். எப்போதுமே என்னோடய வீட்டில் வந்து இது மாதிரி தான் நான் வந்து டெய்லியும் கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீனாக வச்சுப்பேன். டைல்ஸை மட்டும் 3 days ஒன்ஸ் வந்து இது மாதிரி பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இடியாப்ப மாவு வந்து நம்ம வீட்டிலே எப்படி வந்து செய்யலாம், பேச்சுலர்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.